அதிமுக ஆட்சியில தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டுல புதிய தேயிலை பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். உதயநகரத்தில் 37 கோடி மதிப்பீடுல 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தும். இப்படி ஏதாவது ஒரு திட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களாங்க? நான் குறிப்பிடுறேன் பாருங்க, எவ்வளவு கூட்டுக்குடி திட்டம், பாதுகாக்கப்பட்ட நீர் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. 37 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு ஐத்தியம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது அதிமுக அரசு. படுகர் சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க மத்திய அரசுக்கு அதிமுக அரசு வலியுறுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு பாடுபடும். ஈழுவா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 45 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மக்கள். அவர்களுக்கு அதிமுக அரசு தான் பிரச்சனையை தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அல்லஞ்சி பகுதியில் 24 கோடியில் 150 வீடுகள் கொடுக்கப்பட்டோம். இதே போல மத்தியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையை பல வீடுகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதுவும் அதிமுக அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தரும். உதகை ரூபாயில 14 கோடியில பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 5000 வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தை கட்டி கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை அதையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். குன்னூர் நகர பகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் எமரால் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊட்டி பேருந்து நிலையம் சீர் செஞ்சது அரசு, கிட்டத்தட்ட 2 கோடியில் அதிமுக அரசு தான். கோத்தகிரி பகுதிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியிலிருந்து உதகைக்கு கேத்தி பாலடா வழியில் 3வது மாற்று பாதை அமைக்க 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் நடைபெறுகிறது. இந்த விடியா திமுக ஆட்சி அது ஆமை வேகத்தில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இனியாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வேகமாக துரிதமாக இந்த சாலை அமைக்கின்ற பணியை நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அமனாசி மற்றும் திருச்சி ரோடு சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கூடலூர் நகர பகுதியில் 4 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் நவீனாக்கப்பட்டது. தேவர் சோலை பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் மற்றும் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. நடுவட்ட பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் மற்றும் நவீனமாக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைய தினம் மக்கள் பல கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதிமுக அரசு அமைந்தவுடன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு மத்தியில் இருந்து இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குதோ அதையெல்லாம் பெற்றுத்தரப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து பல திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டத்தை எல்லாம் அதிமுக அரசும் எங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு அதையெல்லாம் பெற்று தருவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கூடலூர் பகுதியில் நிலவும் பிரிவு 17 வகை நிலப்பிரச்சனை மற்றும் உச்சநீதிமன்ற தடை காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய நாடாளுமன்ற உங்கள் மூலம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி அதிமுக அரசு அமைந்த பிறகு இரண்டும் ஒன்றாக இணைந்து இதற்கு விடுவு காலம் பிறக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். இதை கூட
நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்து அழகாக பேசினார். ஆனால் அதற்கு உண்டான பதில் அரசிடம் கிடைக்கவில்லை. சிறியூர் சத்தியமங்கலம் சாலை கூடலூர் மக்களின் பல்லாண்டு கோரிக்கையான சிறியூர் சத்தியமங்கலம் சாலை அமைக்கும் பணி வனத்துறையின் கட்டுப்பாடு காரணமாக 70% பணிகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மீதி உள்ள பணிகள் தொடர முடியவில்லை. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி தேவைப்படும் நிலையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.